இயக்குனர் சங்கர் அவர்கள் தற்பொழுது தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராகவும் இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், பல துயரங்களை தாண்டி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். இன்று பல கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கிறவர் அப்படி தன்னுடைய ஆரம்ப காலத்தில் பல கஷ்டம் துயரங்களையும் பணமில்லாமல் தவித்திருக்கிறார். அப்படிதான் அவருடைய வாழ்க்கையில் அவர் பட்ட ஒரு கஷ்ட சம்பவம் தான் தற்பொழுது ரசிகர்களால் பேசப்பட்டு வருகிறது. அவருடைய ஆரம்ப காலத்தில் அவரிடம் பணம் இல்லாமல் தவித்த போது ஒரு ஆபத்தான வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதாவது கஞ்சா விற்றால் பணம் அதிகம் சம்பாதிக்கலாம் என்று சிலர் பேச்சை கேட்டு ஆந்திராவுக்கு சென்று கையில் இருந்த பணத்தை எல்லாம் தொலைத்துள்ளார். விரக்தியின் உச்சத்துக்கு சென்ற சங்கர் திருப்பதிக்கு சென்று மொட்டை போட்டுக்கொண்டு சென்னைக்கு வந்து சேர்ந்தார். நல்ல வழியும் மூடியது, கெட்ட வழியும் மூடியது என்ற நிலை அவருடைய வாழ்க்கையில் உருவானது. ஒரு வழி மூடினால் இன்னொரு வழி திறக்கப்படும் என்ற நியதிக்கு ஏற்ப நாடக கம்பெனிகள் சில்லறை வேலைக்கு சேர்ந்து தன்னிடம் இருந்த மிமிக்ரி, காமெடி செய்யும் திறமைகளை வெளிப்படுத்தி மேலே ஏறிவிட்டார். அதோடு சேர்த்து அங்கங்கு வாய்ப்புகள் கிடைத்து தற்பொழுது தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குனராகவும் வலம் வருகிறார்.